விஜயலட்சுமி வீட்டுக்கார் பேர் ஜெகமுருகன். 18ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு விஷசாராயம் குடிச்சிட்டு இறந்து போயிட்டார். நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலே இறந்து போயிட்டாங்க. அதனால் நாங்கள் கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டோம். எங்களுக்கு அப்போல்லாம் தெரியாது, அதனால் அடக்கம் பண்ணிட்டதுனால இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு பிரேத பரிசோதனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வருமானம் இல்லை, எனக்கும் 3 பிள்ளைங்க இருக்குது, 3 படிக்குதுங்க. எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட. நீங்கள் புதைச்சிட்டிங்களா? புதைச்சிட்டோம். இப்போ கலெக்டர் என்ன சொன்னார்? தெரியாது சார், ஃபஸ்ட்டு வாங்கினதே இவர் தான் வாங்கியிருக்காரு. அதனால் அந்த விற்றவங்களே வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி இறந்து போனதுக்கப்புறம் அதெல்லாம் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இப்போ புதைச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க? புதைச்சிட்டு திரும்பி நோண்டி எடுத்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு இன்றைக்கி 4 மணிக்கே நாங்கள் வந்து பிரேத பரிசோதனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி 6 பேர், அதுக்கு பிற்பாடு தான் தெரியும். 12 பேர். கிராமத்தில் எத்தனை பேர் சார்? 6 பேர். 6 பேர். இன்ன வரைக்கும் செத்தது 6 பேர். ஹாஸ்பிட்டலில் என் பேர் பொண்ணு, என் புருஷன் பேர் இளையராஜா. அன்னைக்கு கூலி வேலைக்கு போனால் தான் வைக்க முடியும். அன்னைக்கு பார்த்து காலையில் 6 மணிக்கு வேலைக்கு ஓடிவிட்டேன். என் புருஷன் வேலைக்கு போயிட்டு அந்த காசு எதுவும் 150 வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போய் அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சு விட்டு அங்கேயே படிச்சுட்டு வாக்கு நேரம் ஆகிடுச்சு. எனக்கு போய் சொன்னாங்க, நான் காட்டிலேருந்து அங்கேருந்து உடையங்காட்டியும் என் புருஷன் பார்த்து கைகள் கண்ணு தான் மேலே போகுது, கைகளெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. போய் நம்ம புருஷனை காப்பாற்றி போடலான்னு பக்கத்தில் ஆட்டோ இருந்ததுன்னு சொல்லி ஆட்டோவில் ஏற்றிட்டு கச்சிராபுரத்தில் 3 கிலோமீட்டர் தானே வாய்ச்சலேருந்து கச்சிராபுரத்துன்னு சொல்லி போய் அங்கே கச்சிராபுரத்தில் காமிச்சு சும்மா வரத்தரத்தில் முடிச்சு விட்டாங்க. இங்கே கொண்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த விளக்கு எதுவும் தெரியல, நானும் படிக்கல ஒன்றும், எனக்கு ஒரு விளக்கம் தெரியலமோ. என் 2 பொண்ணு, ஒரு பையன் பல்ல வந்துருக்குற கலெக்டர் ஆஃபீஸுக்கு. கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லி அந்த சார்கிட்ட சொல்லியிருக்கிறோம், கலெக்டர்கிட்ட உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் அண்ணன் தம்பி, என் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்லைங்க. நான் எல்லாம் கலெக்டர் போலீஸ்காரங்க எல்லாம் சொன்னாங்க, ஏமா இன்னும் வச்சிருக்கிற வெறிமான்னு சொல்லிட்டு நாங்கள் கை கால் வரல, ஒன்றும் வரல, அடிச்சுட்டு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. உங்களுக்கு வீடு இருக்குங்களா? எனக்கு வீடும் இல்லை, காடும் இல்லை, எதுவுமே இல்லை. அன்னைக்கு கூலி வேலைக்கு போய் காப்பாற்றினாதான். சொந்தமாக வீடு இருக்குங்களா? எதுவுமே இல்லைங்க. எனக்கு ரேஷன் ஆட்டை போய் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த 20 கிலோ அரிசியை வாங்கி அட்டைக்கு ரேஷன் கடையில் அந்த 20 கிலோ அரிசியை வாங்கி என் புள்ளியில் காப்பாற்றிட்டு இருந்தேன். என் புள்ளியை மதியம் தட்டு தூக்கிட்டு போய் மதியம் சோத்தை வாங்கி திரும்பி பள்ளிக்கூடத்தில் வருங்க. எங்கள் போய்ப்பு அப்படி தான். என் புருஷன் வேலைக்கு போய் அன்னைக்கு 100-200 கொடுக்கும், அதை வச்சு தான் குடும்பமாக நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன். இனிமேல் அதுக்கு எனக்கு வழி இல்லைங்க. கலெக்டர் பார்த்து சொல்லிருக்கிறோம், உங்களை பார்த்து சேரமான்னு சொல்லிருக்கிறாங்க. அந்த துணிச்சலோட என் புள்ளியில் வச்சு போகிறோம் வீட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.